பங்குச்சந்தை சரித்திரத்துல சில நாட்கள் வெறும் எண்களா பார்க்கப்படுறதில்ல. அது ஒரு திருப்பு முனையா, ஒரு தீர்ப்பு நாளா பார்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளோட கதை தான் இது. இந்திய சந்தையோட போக்கையே மாத்தி அமைச்ச அந்த நாளுக்குள்ள நாம இப்ப முழுசா பயணிக்க போறோம். தேதி ஏப்ரல் 16, 2026. இந்திய ட்ரேடர்களுக்கு அதுவும் ஒரு சாதாரண நாளா தான் விடிஞ்சது. ஸ்கிரீன்ல எல்லாம் பச்சையா தெரிய ஒரு புது நம்பிக்கை காத்துல பரவி இருந்துச்சு. ஆனா அந்த நாள் முடியும்போது தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, இது ஒரு சாதாரண நாள் இல்ல, சந்தையோட விதிகளையே மாத்தி எழுதின ஒரு சரித்திர நாள்னு. நம்ம கதையில ஒரு முக்கியமான கேரக்டர், இல்ல வில்லனு கூட சொல்லலாம். இந்த 24,400 நிஃப்டிக்கு இது ஒரு தாண்ட முடியாத இரும்புச் சுவர் மாதிரி. பல தடவை தட்டி பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கு. அன்னைக்கு மார்க்கெட் மறுபடியும் அந்த சுவரை மோதி பார்க்க ரெடியா இருந்துச்சு. ஆனா அது உடையுமா இல்ல உடைக்குமாங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. சரி, இப்ப கதையோட முதல் பாகம் ஆரம்பிக்குது. காளைகளோட ஆட்டம் உச்சத்துல இருந்த நேரம் அது. நிஃப்டி அந்த 24,400ங்கிற சிகரத்தை தொட்டுச்சு. ஒரு சில நொடிகள் எல்லாம் சரியா போற மாதிரி ஒரு மாய. ஆனா அந்த உச்சியில அதால நிக்க முடியல. திடீர்னு விற்பனைங்கிற ஒரு பெரிய அலை வந்து சந்தை அப்படியே பாதாளத்துக்கு இழுக்க ஆரம்பிச்சது. ஏறின வேகத்தை விட பல மடங்கு வேகத்துல சரிவன். நாள் கடைசியில ஸ்கிரீனை பார்த்தா ஒரே சிவப்பு மயம். டேமேஜ் ரிப்போர்ட் இதுதான். சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே பெரிய சரிவை சந்திச்சது. காலையில இருந்த நம்பிக்கை சாயங்காலத்துக்குள்ள பெரிய கவலையா மாறி போயிருந்தது. இந்த சரிவுக்கு யாரு காரணம்? வேற யாரும் இல்ல, மார்க்கெட்டோட தூண்கள்னு சொல்லப்படுற பெரிய தலைகள் தான். குறிப்பா பேங்கிங் செக்டர். HDFC, ICICI மாதிரி பெரிய வங்கிகளோட ஷேர்ஸ் விழ ஆரம்பிச்சதும் அது மொத்த மார்க்கெட்டையுமே இழுத்துட்டு கீழே போயிடுச்சு. ஆனா விஷயம் இங்க நம்ம ஊரோட முடியல. இந்த பிரச்சனையோட உண்மையான வேர் உலக அரங்கத்துல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் இருந்துச்சு. ஹார்முஸ் ஜலசந்தி. உலகத்துக்கே சப்ளை ஆகிற பெட்ரோல்ல 5ல் 1 பங்கு இந்த சின்ன வழி மூலமா தான் போகணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஈரான் அந்த பாதையை மூடிட்டா என்ன ஆகும்? உலக பொருளாதாரத்தோட சுவாசத்தையே நிறுத்துற மாதிரி தான் அது. அந்த பதட்டத்தோட அதிர்வலைகள் தான் இந்திய சந்தையும் வந்து தாக்குச்சு. இந்த நெருக்கடி ஒரே நாள்ல திடீர்னு உருவாகல. பிப்ரவரியில ஆரம்பிச்ச சின்ன பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஏப்ரல் மாசத்துல உலக சந்தைகளையே உழுக்கிற ஒரு பெரிய பூகம்பமா மாறிடுச்சு. இதோட நேரடி பாதிப்பு கச்சா எண்ணெய் விலை $115 தாண்டிடுச்சு. இது ஏதோ நியூஸ்ல வர்ற நம்பர் மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு நாட்டிலையும் பணவீக்கத்தை எகிர வைக்கிற ஒரு நெருப்பு கோளம். இப்படி ஒரு பயமான சூழல்ல நம்ம கையில இருக்கிற பணம் என்ன ஆகும்? காத்தோட காத்தா போயிடுமா? இல்லவே இல்ல. அது ஒரு புத்திசாலி வேட்டைக்கார மாதிரி தனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி ஓடும். அந்த பாதுகாப்பான இடம் எது? தங்கம். ஷேர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்த பணம் எல்லாம் நேரா தங்கத்துல போய் குவிஞ்சுது. அதோட விலை புது புது உச்சங்களை தொட்டுச்சு. மார்க்கெட்ல எந்த அளவுக்கு பயம் இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். ஆனா இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. வெறும் பயம் மட்டும்தான் அன்னைக்கு நடந்ததான்னு கேட்டா இல்ல. திரை மறைவுல ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு ஆட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் ஸ்மார்ட் பணத்தோட நகர்வு. ஒரு பக்கம் சென்செக்ஸ் நிஃப்டின்னு பெரிய தலைங்கெல்லாம் ரத்தம் சிந்தி தடுமாறிட்டு இல்லாங்க. ஆனா அதே சமயம் மார்க்கெட்டோட இன்னொரு மூலையில ஒரு வித்தியாசமான கதை உருவாக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? இந்த சார்ட்டை பாருங்க. எல்லா புதிர்க்குமான விட இங்கதான் இருக்கு. பாத்தீங்களா? நிஃப்டி 50 மைனஸ்ல இருக்கு. ஆனா மிட் கேப், ஸ்மால் கேப் ரெண்டுமே பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட பண பரிமாற்றம். பெரிய பங்குகள்ல இருந்து சின்ன மற்றும் நடுத்தர வளர்ச்சி பங்குகளுக்கு பணம் நகர்ந்திருக்கு. அப்போ யார் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சது? மெட்டல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், அதானி குரூப் பங்குகள் மாதிரியான சில பங்குகள் சந்தையோட பொதுவான சரிவுக்கு எதிராக நீச்சல் போட்டுட்டு இருந்துச்சு. நெருக்கடியான நேரத்திலையும் எந்த துறைகள் வளரும்னு ஸ்மார்ட் பணம் சரியா கணிச்சிருக்கு. இதுதான் மார்க்கெட்டோட புது ரியாலிட்டி. இதை நாம புரிஞ்சுக்கணும்னா ஸ்மார்ட் பணம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் பணம்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. சாதாரண இன்வெஸ்டர்ஸ் மாதிரி பயத்திலையும் உணர்ச்சிகளையும் முடிவெடுக்காம ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு நகர்ற பெரிய நிறுவன முதலீட்டாளர்களோட பணம் தான் அது. அவங்களோட கேம் பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்டெப் 1, பிரச்சனை வரப்போதுன்னு முன்னாடியே கணிச்சிடுவாங்க. எந்த துறையை அடிவாங்கோன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸ்டெப் 2, பணத்தை சேஃபான இடத்துக்கு, அதாவது தங்கத்துக்கு மாத்திருவாங்க. ஸ்டெப் 3, அந்த பிரச்சனையிலையும் எந்த செக்டார் நல்லா செயல்படும்னு கண்டுபிடிச்சு அதுல பணத்தை போடுவாங்க. ஆக அன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான். பணம் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகல, அது ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னுடைய இடத்தை மாத்திக்கிச்சு.
பயம் ஒரு சுவரை கட்டும்போது ஸ்மார்ட் பணம் அதுல ஒரு கதவை தேடும். அந்த கதவை கண்டுபிடிக்கிறது தான் சந்தையில ஜெயிக்கிறதுக்கான ஒரே திறவுகோல்.